ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் லைஃப்பை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோவா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து செகண்ட் இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் லாஸ்ட் இயர். அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக பிஎட் முடிச்சாச்சு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்கூலை எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல இருந்து உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி செலக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போய் ஜாயின் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த 80 days எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, கைடு மேம் எப்படி எடுப்பீங்க, அதுக்கப்புறமா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவீங்க, அதுக்கப்புறமா எல்லாமே ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓவராலாக காலேஜுக்கு போகும்போது நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் அண்ட் லாஸ்ட்டாக கமிஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி சொல்லிட போகிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் ஸ்கூல். நான் ஸ்கூலில் எப்படி வந்து சூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு பர்டிகுலராக ஸ்கூல் வேணுக்கா, அந்த ஸ்கூலை என்னால் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் காலேஜ் சரௌண்டிங்கை பொறுத்து. ஏன்னா தமிழ்நாடு எஜுகேஷனல் டீச்சர் யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து இப்போ உங்கள் காலேஜ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது சரௌண்டிங்கில் 15 kilometerக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. முன்ன இருக்க காலத்தில் இப்போ நான் வந்து ஒரு 8th 9th படிக்கும் போது எனக்கு ஸ்கூலில் வர ட்ரைனிங் மேம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க, அவங்க படித்த ஸ்கூலுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஆசையோட நம்ம படித்த ஸ்கூலுக்கே நம்ம டீச்சராக போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக தான் எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சிச்சு. காலேஜ் சரௌண்டிங்கில் 15 kilometerக்குள்ளே எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வருதோ அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட காமன் பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் ஆஃப் 20 to 30 வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூலில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் தான் எனக்கு கண்டிப்பாக வேணும், அதை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நிறைய பேருக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் வந்து இன்னைக்கு தான் பக்கம், மேரீடாக இருப்பீங்க. முதல்ல நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும். ஏன்னா நிறைய ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 4 students போதும், எங்களுக்கு 5 students போதும், இல்லை 3 students போதும், இல்லை 2 போதும், எங்களுக்கு 2 students மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்தந்த ஸ்கூலுக்கு இத்தனை பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் முன்னாடியே உங்களோட லெக்சர் இருப்பாங்கல்ல மேம், அவங்ககிட்ட போய் சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கூலை செலக்ட் பண்ணுவீங்க. ஸ்கூலெல்லாம் சூஸ் பண்ணி மேம்கிட்ட வந்து கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டேன், நான் எப்படி போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இது ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 4 students தான் போகிறாங்க அப்படின்னா அந்த 4 studentsலேருந்து யாராச்சும் ஒருத்தரை லீடராக எடுப்பாங்க. அந்த லீடர்கிட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. இதுதான் எங்கள் காலேஜ், இந்த காலேஜ்லேருந்து உங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு 4 students அனுப்பி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு லெட்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த லெட்டரை லீடர்கிட்ட கொடுத்து ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஹம்பிளாக போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து மேம் இப்படி இதுதான் எங்கள் காலேஜ் மேம், இந்த காலேஜ்லேருந்து நாங்கள் இப்படி வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ண மறுநாளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி அன்றைக்கே உங்களை காலேஜ்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மறுநாள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மெயினான டவுட் என்ன அப்படின்னா நான் எப்படி போய் கிளாஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது அண்ட் வந்துட்டு எனக்கு யார் கைடு மேமாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் நேராக எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கைடு மேமாக வரப்போகிறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆளாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை போட்டு ரொம்ப டைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு எந்த மேம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வந்து ஓவராலாக வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேமை நான் வந்து கைடு மேமாக சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நேராக வந்த நாளே நேராக நீங்கள் போய் பார்க்க வேண்டியது கைடு மேம் தான். கைடு மேமை பார்த்துட்டு மேம் இப்படி வந்து நான் இந்த காலேஜ்லேருந்து ட்ரைனிங் வந்திருக்கேன், உங்களை தான் என்னோட கைடு மேமாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்களோட டைம் டேபிள் இருக்கும்ல, அந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கணும். அவங்க தான் உங்களுக்கு இனிமே வந்து குரு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெக்கார்டு, உங்களோட 80 நாள் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கைடு மேமை சூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கைடு மேமை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அக்கா அவங்க வந்து 6th 7th 8th 9th 10th வரைக்கும் எடுக்காங்க, நான் 10th வரைக்கும் எடுக்கணுமா, அவங்களோட டைம் டேபிள் மொத்தமாக வாங்கி வச்சிட்டோம்னா எல்லா கிளாஸ்க்கும் நான் அவங்க கூட போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. இதை வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரியும். நீங்கள் ரெக்கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிற 2 ரெக்கார்டு இருக்கும். லெவல் 1 அப்படின்னா 6th 7th 8th இந்த 3லேருந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் லெவல் 1. லெவல் 2 அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து 9th எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது லெவல் 2. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்து சயின்ஸ், எனக்கு 6th எடுத்தாலும் சரி, 7th எடுத்தாலும் சரி, 8th எடுத்தாலும் சரி, 9th எடுத்தாலும் சரி, எனக்கு ஃபுல்லாக அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சப்ஜெக்ட் அடுத்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகியிருக்கும், அவ்வளோதான். எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காது. பட் வந்து புக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது 8th ஃபுல் பண்டல், 9th ஃபுல் பண்டல். நான் சூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7th சூஸ் பண்ணேன். என்னோட மேம் வந்து 7th 9th எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் அப்படின்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கைட் மேம் வந்து இப்போ 7th A 7th B கவர்மெண்ட் ஸ்கூலில் மோஸ்ட்லி 2 கிளாஸ் செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து அதில் 7th A 7th B எப்படி இருக்காங்கன்னா, A கிளாஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருப்பாங்க, B கிளாஸ் வந்து தமிழ் மீடியமாக இருப்பாங்க. ஸோ A கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேம் கிட்ட முன்னாடியே சொல்லி கிளாஸ்க்கு போகிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 7th Aக்கு போகிறேன், நான் வந்து 7th Bக்கு தான் எடுத்திருந்தேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம், பிஇடியும் தமிழ் மீடியம் தான். ஸோ நான் வந்து எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். லைக் எதுக்காக இம்பார்ட்டனாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் பிளான் வந்து நான் தமிழில் எழுதுவேன். அப்போ எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணாதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கிலீஷில் போய் டீச் பண்ணிவிட்டு என்னோட லெசன் பிளான் நான் தமிழ் எழுதுனா அது வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக நான் வந்து 7th B சூஸ் பண்ணேன். அந்த 7th Bலேயே என்னோட ஃபுல் செக்ஷனும் போச்சு. அதே மாதிரி 9th லெவல் 2 9th வந்து நான் 9th தான் சூஸ் பண்ணேன். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெவல் மேமுக்கு ஒரு மேமும் லெவல் 2க்கு இன்னொரு மேமும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் 2 மேமை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா ஒரு மேம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்மளால வந்துட்டு ஒரு ஆளை சமாளிக்கிறது பெரிய விஷயம், இதில் 2 பேரையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால மெயினாக நீங்கள் கைடு மேம் சூஸ் பண்ணும்போது லெவல் 1 and 2 2த்துக்குமே அவங்க எடுக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா வந்து ஒரு சின்ன பாட்டு மாதிரி தான். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரெக்கார்டு தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. போக நான் எழுதுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வெட்டியாக இருப்போம், நமக்கு கிளாஸே இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் லீவில் இருக்கும் போகும்போது இந்த குறிப்பிட்ட பீரியட் ஒரு 3 week கிட்ட உங்களுக்கு லீவ் வருதா, அந்த லீவ்லேயே ரெக்கார்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டு தயவு செஞ்சு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது வந்து அசால்ட்டாக எடுக்காதீங்க, தயவு செஞ்சு அசால்ட்டாக எடுக்காதீங்க. மொத்தம் 20 ரெக்கார்ட். ஓவராலாக ரெக்கார்ட் பற்றின டீட்டெயில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் புரிகிற மாதிரி ஒரு வீடியோ சொல்கிறேன். இதில் கொண்டு வந்தேன் அப்படின்னா குழப்பிடும். சும்மா வந்து மேலோட்டமாக மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெக்கார்ட் அப்படிங்கிறது 2 பார்ட்டாக பிரியும். பார்ட் A பார்ட் Bன்னு இருக்கும். பார்ட் A அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எழுத வேண்டியது. பார்ட் B அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எழுத வேண்டியது. ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸை பற்றினது, மேமை பற்றினது, உங்களோட காலேஜில் இருக்க மேமை பற்றினது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக லெசன் பிளான் நீங்கள் எப்படி டீச் பண்ணீங்க, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொண்டே வர மாட்டேன், இது ரொம்ப குழம்பி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 நாள் அட்டெண்டன்ஸ். இந்த அட்டெண்டன்ஸை எப்படி நம்ம வந்து ஏதாச்சும் கோல்மார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் 2 ரெக்கார்டு உள்ளே வரும்போது, ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே 2 ரெக்கார்டு நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ரெக்கார்டு உங்கள் கைவசம் இருக்கணும், இன்னொரு ரெக்கார்டு வந்து ஹெட்மாஸ்டர் ஹெச்எம்மோட ரூமுக்கு உள்ளே இருக்கும். நீங்கள் காலையில் வந்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் போகும்போது எல்லா மேமுமே உள்ளே வந்தோடனே ஒரு சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பிளேஸ்க்கு போவாங்க. அதே ரூல்ஸ் தான் நமக்கும். நேராக நீங்கள் வந்து காலையில் வந்தோடனே ஹெச்எம் ரூமில் போயிட்டு உங்களோட சைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூம் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க, இல்லை வெறும் பெஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட வேண்டியதான். அண்ட் அதுக்கு முன்னாடி சைன் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் நேராக உங்கள் கிளாஸ்க்கு கிளம்பி போய்க்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் 80 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணியே ஆகணும். இப்போ 80 நாள் நான் கண்டினியூஸாக லீவே போட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே ஒரு நாள் லீவ் போட்டிங்கன்னா நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் 80வது நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 81 நாள் எக்ஸ்ட்ரா வரணும். அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் சூஸ் பண்ணியாச்சு, மேமை பார்த்தாச்சு, ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, அண்ட் வந்துட்டு அட்டண்டன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா கடைசி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு, நீங்கள் ரெக்கார்டு எல்லாத்துலையும் நான் உங்களுக்கு சைன் போடணும் அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து ஸ்கூலுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. எனக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அவ்வளோ சந்தோஷம். அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரஷ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டிமாண்டு, அதை பார்த்தோன்னே சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு. இன்னொரு விஷயம் வீட்லேயே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போகும்போது வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சேலரி கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 3 மாதம் வேலைக்கு போகிறா, இப்போ ஏதாச்சும் ஒரு சேலரி வரும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களை அனுப்புவாங்க. அங்கேருந்து சேலரி எதுவுமே வராது. நம்ம போய் பண்ணுறது ட்ரைனிங்னு பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணுறோம், அது எல்லாருக்குமே புரியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வீட்டில் நம்ம காசு வாங்கி நம்ம ஸ்கூலுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் போது தான் அங்கே வந்து ஒரு பூகம்பமே வெடிக்கும். லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ கமிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனில் 2 நாள் உங்களுக்கு கமிஷன் நடக்கும். அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வந்து உங்கள் காலேஜில் அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களை ஒவ்வொருத்தராக வரிசையாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. மேபி யாருமே இல்லாமல் எக்ஸ்டர்னல் மட்டும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் மட்டும் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸில் ஆட் ஆகுங்க. செகண்ட் நாள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு அண்ட் வந்து சார்ட் ஒர்க்கை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ரெக்கார்ட்லேருந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. மெயினாக நான் சொல்கிறேன், சைக்காலஜி ரெக்கார்டு ஒன்று இருக்கும். அந்த ரெக்கார்டு சைக்காலஜி, மைக்ரோ டீச்சிங் 2 ரெக்கார்டை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. சைக்காலஜியில் வந்து 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அந்த 10 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வரிசையாக சொல்லி அதுக்கு நேரம் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து தெரியாமக்கு தான் போனேன். குட்டி குட்டி சார்ட் வச்சு பண்ணுவீங்களா, அது வந்து உங்களுக்குன்னு உங்கள் காலேஜோ ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம், பின் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கட்டி வச்சுக்கலாம், அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஆல்ரெடி உங்கள் காலேஜில் நடந்த கமிஷன்ஸை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க உங்கள் காலேஜில் இருந்தே. அப்படி இல்லைனாலும் நான் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.